இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது நம்முடைய ஃபெல்லோஷிப் பரிசுத்தவான்களோடு கூட இருக்கும்படியாய் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இந்த பகுதியை நாம் வாசிக்கின்ற பொழுது தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களின் குடியிருந்த இடம் மிகவும் நெருக்கமானதால் அவர்கள் எலிசாவை பார்த்து, நாங்கள் யோர்தானில் உள்ள மரங்களை வெட்டி அங்கே எங்களுக்கு குடியிருப்பை ஏற்படுத்த விரும்புகிறோம், நீர் எங்களோடு கூட வாரும் என்று அழைக்கின்ற ஒரு காட்சியை குறித்து நாம் இந்த பகுதியிலே வாசிக்க முடியும். அப்படி அவர்கள் அங்கே கடந்து சென்று மிகப்பெரிய உத்தரங்களை வெட்டி தங்களுக்கென்று அந்த குடியிருக்கும்படியான இடத்திற்காக ஆயத்தப்பட்ட பொழுது அதில் ஒருவன் மரத்தை வெட்டி கொண்டிருந்த பொழுது கோடாரியானது தண்ணீருக்குள் விழுந்து விடுகின்ற காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது அவன் எலிசா தீர்க்கதரிசியை அழைத்து, ஐயோ என் ஆண்டவனே, இரவலுக்கு வாங்கின கோடாரியானது தண்ணீரிலே விழுந்து விட்டது என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையையும், அது எங்கே விழுந்தது என்று சொல்லி தீர்க்கதரிசி அவனிடத்திலே கேட்டு, அது விழுந்த இடத்திலே ஒரு கொம்பை வெட்டி எரிந்த மாத்திரத்திலே அந்த கோடாரியானது மிதந்து வருகின்ற காட்சியையும் அதை அவன் எடுத்துக்கொள்ளுகின்ற காட்சியை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய ஐக்கியம், நம்முடைய ஃபெல்லோஷிப் பரிசுத்தவான்களோடு கூட, தீர்க்கதரிசிகளோடு கூட, அப்போஸ்தலர்களோடு கூட, மேய்ப்பர்களோடு கூட, இன்னும் இவாஞ்சலிஸ்டுகளோடு கூட இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் நம்மை ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட அழைத்து கர்த்தருடைய பரிசுத்த சபையிலே வைத்திருக்கிறார். அதிலே நம்முடைய ஃபெல்லோஷிப் தேவனுடைய மனிதர்களோடு கூட, தேவனுடைய மனுஷிகளோடு கூட பரிசுத்தமாய் காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நம்முடைய ஃபெல்லோஷிப், நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது என்பதை குறித்து நாம் மிக தெளிவாக நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 1 நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது 2 மனிதர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒருவன் நீதிமான், மற்றொருவன் துன்மார்க்கன் என்று சொல்லுகிறது. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவியுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. துன்மார்க்கன் நீதிமான்களுடைய சபையில் நிலை நிற்பதில்லை என்றும் எழுதப்பட்டு இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, அன்றாட வாழ்க்கையிலே நான் எங்கே நின்று கொண்டு இருக்கிறேன், யாரோடு அமர்ந்து இருக்கிறேன், எப்படிப்பட்ட நபரோடு கூட என்னுடைய ஐக்கியமானது காணப்படுகிறது என்பதை குறித்து மிகுந்த தெளிவுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் செய்கின்ற ஊக்கமான ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். நீதிமான்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே அவர் உன் சத்துருவுக்கு எதிராக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்பதாக அங்கே நீதிமானை குறித்து எழுதி வைக்கப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நம்முடைய ஐக்கியம், நம்முடைய ஃபெல்லோஷிப் நீதிமான்களோடு கூட, பரிசுத்தவான்களோடு கூட, குறிப்பாக பரிசுத்தமான தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள், இவாஞ்சலிஸ்டுகளோடு கூட காணப்படுகிறதா என்பதை சற்று நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை நம்முடைய ஃபெல்லோஷிப் உலகத்தாரோடு கூட காணப்படும் என்றால் அதை நாம் விட்டுவிட்டு கர்த்தரோடும் கர்த்தருடைய பிள்ளைகளோடும் நம்முடைய ஃபெல்லோஷிப்பை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோம். அதற்கென்றே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார்.
அதற்கென்றே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதிலே நாம் உறுதிப்பட காணப்படுவோம். கர்த்தர் உங்களோடு கூட உங்கள் வாழ்க்கையிலே பெரிய அதிசயங்களை, பெரிய அற்புதங்களை செய்து உங்களை பலமாய் வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். அதற்கென்றே ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமீன், ஆமீன்.